ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காவை வச்சு ஒரு டேஸ்டியான புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இடியாப்பத்துக்கு செஞ்ச தேங்காய் பாலை வச்சு தான் இன்றைக்கி புட்டிங் செய்ய போகிறேன். நீங்கள் வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைக்கும் போதே ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஆல்ரெடி நான் நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் புட்டிங் செய்ய போகிறேன். நீங்கள் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் புட்டிங் செய்யறதுக்காக கடல் பாசி எடுத்திருக்கேன். இது 10 கிராம் அளவுக்கு இருக்குது. நான் இதில் பாதி அளவுக்கு தான் போட போகிறேன். இப்போ இந்த கடல் பாசியை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறட்டும். இது ஊறினதுக்கு அப்புறமா இதை ஸ்டவ்வுக்கு மேலே வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ இதில் தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் தேங்காய் பாலோட நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி விட்டு தான் எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதில் செட் பண்ணுறோமோ அதில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் விட்டால் அப்படியே செட் ஆகிடும். சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் திரும்பவும் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போது நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தேங்காய் பால் புட்டிங் ரெடி. தேங்க்யூ.